ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் இந்தியன் ஜிம் சந்துரு ட்ரைனர் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன ஒர்க் அவுட் பார்க்க போறோம்னாக்கா செஸ்ட் ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம். பேசிக்காக செஸ்ட் ஒர்க் அவுட் எப்படி ஆரம்பிக்கின்றது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டெப்பையை சொல்லித்தர போகிறேன். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா செஸ்ட் ஒர்க் அவுட் ஆரம்பிக்கிற பிகினர்ஸுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன ஒர்க் அவுட் பார்க்கலாம், வாங்க போகலாம். வந்து செஸ்ட் ஒர்க் அவுட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பட்டர்ஃப்ளை ஒர்க் அவுட். இதில் வந்து நம்ம 3 செட்டு போட போகிறோம். ஃபர்ஸ்ட் செட்டு வந்து 15 கவுண்ட், ரெண்டாவது செட்டு 12 கவுண்ட், மூணாவது செட்டு 10 கவுண்ட். இந்த மாதிரி 3 செட்டு போடணும். இது பட்டர்ஃப்ளைல எப்படி போதும் காமிக்கிறேன். வெயிட் வந்து ஒரு கம்மியா வச்சுங்க, 3 பாயிண்ட் அந்த அளவுக்கு வச்சுட்டு ஃபர்ஸ்ட் 15க்கு 3 பாயிண்ட் வச்சுங்க, 12 கவுண்ட்டுக்கு 4 பாயிண்ட் வச்சுங்க, 10 கவுண்ட்டுக்கு 5 பாயிண்ட் வச்சுங்க. என்ன பண்ணாக்கா நல்லா செஸ்ட்டை நிமித்தி பட்டர்ஃப்ளை. ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இல்லைங்களா? இப்போ நான் 15 கவுண்ட் போடுகிறேன். அடுத்தது ஒரு நிமிஷம் கேப் பண்ணணும். அடுத்தது 10 கவுண்ட் பண்ணணும், ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இது மாதிரி இதெல்லாம் 3 செட்டு போடுங்க. அடுத்தது பெஞ்ச் ப்ரெஸ் போடலாம். வாங்க இப்போ ரெண்டாவது செட்டு போட போகிறோம். இது பெஞ்ச் ப்ரெஸ் போட போகிறோம். ஓகேங்களா? பெஞ்ச் ப்ரெஸ்ல நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் 4 செட்டு போட போகிறோம். அது 4 செட்டில் வந்து இந்த லாங்ல 2, அடுத்தது 4 வேலை உள்ள வச்சு க்ளோஸ்ல 2. கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 20 15 12 10. சரிங்களா? இந்த மாதிரி 4 செட்டு போடணும். அதில் ஒரு செட்டு நான் இப்போ போட்டு காமிக்கிறேன், பாருங்க. இல்லை படுத்துட்டு லாங்ல கையை வைக்கணும். கையை வச்சு தூக்கி நல்லா செஸ்ட்டுக்கு நேரம் வச்சு ஃபர்ஸ்ட் ஹோல்ட் பண்ணணும். வெயிட்டை ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா கீழே இறக்கணும். சரிங்களா? செஸ்ட் வரைக்கும் நல்லா இறக்கிட்டு போகணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா? இந்த மாதிரி 20 கவுண்ட் போடணும். அதுக்கப்புறம் 15, அப்புறம் 12, அடுத்தது 10. அது மாதிரி 4 செட்டு போடணும். இதை முடிச்சுட்டு தம்பிள்ஸ் ஃப்ளை போட போறோம். அது எப்படி போறது இப்போ சொல்லிட்டு நம்ம தம்பிள்ஸ் ஃப்ளை போட போறோம். தம்பிள்ஸ் பிளஸ் இல்ல, தம்பிள்ஸ் ஃப்ளை. இதை வந்து பிகினர்ஸ் கோசம் தம்பிள்ஸ் ஃப்ளை போடணும். ஒரு 2 வாரம் 3 வாரம் ஆயிடுச்சு பிறகு அதுக்கப்புறம் தம்பிள்ஸ் ப்ரெஸ் போடலாம். இப்போ தம்பிள்ஸ் ஃப்ளை போறது அப்படின்னு சொல்லித்தரேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இப்படி காலை வச்சுட்டு ரைட் லெக்கை லைட்டா பெண்ட் பண்ணி உட்காரணும். ஃபுல்லா உட்காந்துட்டு இந்த இடுப்பு கீழே இருக்கிற பார்த்து ஃபுல்லாவே கீழே இருக்கும். அந்த மாதிரி தான் போடணும். இடுப்புக்கு மேலே இருக்கிறது தான் பெஞ்சில் இருக்கும். வச்சுட்டு தம்பிள்ஸ் இப்படி குச்சிங்க. படுத்துட்டு செஸ்ட் செஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வச்சுங்க. தம்பிள்ஸ் வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா தூக்கிட்டு அப்படியே கையை பெண்ட் பண்ணி போடணும். கையை அப்படி நீட்டா வச்சு போடக்கூடாது. ஓகேங்களா? லைட்டா அப்படி பெண்ட் பண்ணி மேலே தூக்கிட்டு மறுபடியும் அப்படியே இறக்குங்க. இதே மாதிரி 15 கவுண்ட் இல்லை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா? இதில் கீழே இறக்கும்போது நல்லா உள்ள பிரீத் பண்ணிக்கணும். ஓகேங்களா? மேலே தூக்கும்போது பிரீத் அவுட் பண்ணணும். அப்படியே செஸ்ட்ல வச்சுட்டு லெஃப்ட் லெக் மடக்கி ஏஞ்சிக்க வேண்டியதான். இப்படிதான் ஏஞ்சிடணும். ஏன்னா படுத்து ஏஞ்சிருந்தோம் ஃபர்ஸ்ட் மெயினான முக்கியமான விஷயம். அதுதான் இது தெளிவாக சொல்றேன். ஓகேங்களா? அடுத்தது இன்க்ளைன்ல போடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபிளாட் பெஞ்ச் ப்ரெஸ் பார்த்தோம். இப்போ அது இன்க்ளைன் பெஞ்ச் ப்ரெஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? இதில் என்ன பண்ணணும், நல்லா சாஞ்சி பார்த்துட்டு கரெக்டாக ஷோல்டர்ல இருந்து ஒரு 3 இன்ச்சு இடையை விட்டு பிடிக்கணும். சரிங்களா? பிடிச்சிட்டு இதில் வந்து அப்படி தூக்கி இப்படி வச்சுட்டு பொறுமையா இருக்குங்க. பொறுமையா இருக்கு ஏற்றுங்க. இதுலயும் 15 கவுண்ட். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகேங்களா? அப்படி பொறுமையா வச்சிருக்கீங்க. சரிங்களா? இதுல என்னன்னா இப்ப நம்ம வந்து பெஞ்ச் பிரஸ் பிளாட்ல போடும்போது பாத்தீங்கன்னாக்கா வெயிட் அதிகமா போடும். ஒரு 10 கிலோ போறீங்கன்னாக்கா இன்க்ளைன்ல 5 கிலோ தான் போடணும். பாதிக்கு பாதி தான் போடணும். எப்பவுமே இன்க்ளைன்ல போடும்போது என்னன்னாக்கா இந்த ஷோல்டர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இன்க்ளைன்ல வெயிட் கம்மியா தான் போடணும். பிளாட்ல போடுறதோட இதுல வெயிட் கம்மியா தான் போடணும். அடுத்தது தம்பிள்ஸ் ஃப்ளை. இதுலயும் தம்பிள்ஸ் ஃப்ளை தான் போடணும். அது எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து தம்பிள்ஸ் ஃப்ளை போட போறோம். ஃபர்ஸ்ட் அதில் தம்பிள்ஸ் ஃப்ளை போடும்போது நான் 6 கிலோல போட்டேன். இப்போ 5 கிலோல போடுறேன். அதாவது பெஞ்சில் போடும்போது வெயிட் ஹெவியா போடணும். இன்க்ளைன்ல போடும்போது வெயிட் கம்மியா தான் போடணும். அதுதான் இப்போ 5 கிலோல போடுறேன். என்ன பண்ண, நல்லா படுத்துட்டு
ஃபர்ஸ்ட் செஸ்ட்ல வச்சு இதையும் மேலே அப்படியே நேரம் தூக்கணும். ஃப்ளை பண்ணுங்க. ஃப்ளை பண்ணும்போது நல்லா ப்ரீத் இன் பண்ணணும். ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகேங்களா? முடிச்சுட்டு நம்ம ஸ்டேஜ்ல வச்சு வச்சுங்க. இப்போ இதில் என்ன பண்ணணும்னாக்கா இதெல்லாம் கவுண்டிங் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் 15 கவுண்ட் ராட்ல, அடுத்தது 12 கவுண்ட், அடுத்தது 10 கவுண்ட். இதெல்லாம் அப்படியே ஒரு ஒரு கவுண்ட்டுக்கும் ஒரு ஒரு கிலோ ஆட் பண்ணி போடணும். அதே மாதிரி ஃப்ளை போடும்போது பார்த்தீங்கன்னா கவுண்டிங் வந்து 15 12 10. இதுலேயும் அப்படியே என்ன பண்ணணும், வெயிட் ஒரு ஒரு பாயிண்ட் ஆட்டணும். இப்போ நான் 5ல் போட்டேன், அடுத்தது 6, அடுத்தது 7, இதில் 3 செட்டு போடணும். மொத்தம் எத்தனை செட் ஆகிட்டு இப்போ 5 செட்டாக இருக்கு. இப்போ 6வது செட்டு. ஓகேங்களா? அது செஸ்ட் ப்ரெஸ் போடணும். அது நம்ம மிஷினில் போடலாம், வாங்க போகலாம். ஓகே, இப்போ வந்து செஸ்ட் ப்ரெஸ் போடும், பம்பிங் மிஷினில் போட போகிறோம். நல்லா இந்த க்ளோஸில் வச்சுட்டு இந்த செஸ்ட் நல்லா நீட்டி பாடி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு பண்ணணும். சரிங்களா? இதெல்லாம் 15 கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. சூப்பர். ஓகேவா? இது மாதிரி 15 கவுண்ட் போடணும். அடுத்து ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணி 12 போடணும். அடுத்து ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணி 10 கவுண்ட் போடணும். இப்போ நம்ம 6 செட்டு காமிச்சிருக்கேன். இந்த 6 செட்டு போட்டீங்கன்னாவே செஸ்ட் ஒர்க் அவுட் முடிஞ்சுது. இது திங்கக்கிழமை நம்ம போனோம்னாக்கா வாரம் ஒரு நாளைக்கு ஒரு செட்டு ஃபர்ஸ்ட் செஸ்ட் போடுறோம். அடுத்த நாள் மறுநாள் வந்து விங்ஸ் போடணும். இந்த தினைக்கும் ஒரு நாளைக்கும் ஒரு பார்ட்டுக்கு ஒர்க் அவுட் போட்டிங்கனாக்கா பாடி சீக்கிரமா டெவலப் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம செஸ்ட் ஒர்க் அவுட் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க, நான் அதுக்கு வந்து பதில் சொல்கிறேன். ஓகேங்களா? நம்ம சேனல் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுத்துங்க. தேங்க்யூ, பாய் பாய்.